கடவுள் மேலேயோ வழிபாட்டு முறைகள் மேலேயே நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லைங்க. அறிவில்லாம செய்யற மூட நம்பிக்கைகளை தான் வேணாம்னு சொல்றோம். தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாய கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்டகாய சங்கிகள் என்றாலே சாணியும் மாட்டு மூத்திரமும் ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதையும் தாண்டி மனித மூத்திரத்தையே குடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க வடக்கு சங்கிகள். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் மேல சந்தேகமா உள்ள? நோ 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 நோ. என்னங்க இது? நம்ம இதுவரைக்கும் இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிற சங்கியை தானே இதுவரை பார்த்தோம். ஆனா இது புதுசா இருக்குல்ல. புதுசா மட்டும் இல்லங்க, மகா கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட முட்டாள் சங்கிகள் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி போக போக மனித மலத்தை கூட பக்திங்கிற பேர்லயே தின்னுவானுங்க போல. நாம தான் நம்ம தமிழ்நாட்டை இந்த சங்கிகள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். क्या तुम लोग हिंदू धर्म की खूबसूरती गोल्डन करोगे तो मिले थे? क्या खूबसूरती है यार, ऐसा धर्म कहाँ मिलेगा? ஒவ்வொரு மூஞ்சையும் பார்த்தாலே வடக்கு நல்லா தெரியுது இல்லையா? வடக்குதான். ஒரு சமூகத்தையே முட்டாளா வச்சிருந்தா இப்படித்தானே நடக்கும். அருவருக்கத்தக்க ஒரு செயலை 100 பேர் மத்தியில இப்படி ஓப்பனா செய்யறாங்க. ஏண்டா செய்யன்னு கேட்டா இது ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு உருட்டுவானுங்க. அடுத்து நீங்க பார்க்க போறது வித்தியாசமான சங்கி. என்ன பண்றது? சங்கிகளுக்குள்ளே முட்டாளா நான் முட்டாளான்னு போட்டி போல. புத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் வட இந்தியாவில தானே நடக்குதுன்னு கூலா இருக்காதீங்க. இந்த மாதிரி கருமத்தை எல்லாம் தமிழ்நாட்டிலேயே நடத்தணும்னு தான் சங்கி கூட்டம் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுது. சங்கி கூட்டம் தமிழ்நாட்டுல நேரடியா எந்த காலத்திலயும் வர முடியாதுன்னு புரிஞ்சவங்க தான். ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா சவாரி செஞ்ச ஆட்களே கவுத்து விட்டுட்டு தமிழ்நாட்டை பிடிக்கிறது தான் சங்கிகளோட திட்டம். எப்பவுமே இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமா இருக்கு இல்லையா? அது இந்த வடக்கு சங்கிகளுக்கு எல்லா இடத்துலயும் எரியுது. அது எப்படியாவது கெடுத்து தமிழ்நாட்டையே நாசமாக்கி எல்லாரையும் சாணி தின்ன வச்சு மூத்திரம் குடிக்க வைக்கிறதா சங்கி கூட்டத்தோட மறைமுக அஜெண்டா. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். உங்களோட வருங்கால சந்ததிகளை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு சுத்தமான அழகான உலகத்தை விட்டுட்டு போகணுமா இல்லையா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, வர்ற தேர்தல்ல சங்கி கூட்டத்தை ஓட ஓட விரட்டி அடிங்க. யாரு முதுகுல ஏறி வந்தாலும் அவங்களையும் சேர்த்து அடிங்க. சாணி தின்னு மூத்த குடிக்க சங்கி கூட்டமே ஓடி போ நாக்பூருக்கு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. உலகம் முழுக்க தமிழக வெற்றி தேவடைய சின்னம், தமிழக வெற்றி தேவடைய 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 விசில் என்பது எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். எம்.கே. ஸ்டாலின் தான் கேட்க, அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா என் தளபதி நிக்க வேண்டிய தொகுதியில அந்த ஆள் நிக்க வச்சு ஜெயிக்க வைங்க பாக்கலாம். நின்னு ஜெயிக்க சொல்லுங்க. அவரால ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க, பணம் கொடுக்காம. டேய், எவ்வளவு நாளாடா தாச கிழிஞ்சது போ. என்ன காப்பாற்றணும்? எங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவாரு, அந்த தீய சக்தி ஒரு துண்ணூறு போடுவாரு, அது ஓடி ஒளிஞ்சு போயிரும். எங்க போகும்னே சொல்ல முடியாது. இப்ப நாங்க துண்ணூறு போடுவோம், இன்னும் ஒரு 3 மாசம் போட்டோம். இன்னொரு போட்டு தீய சக்தியை விரட்டிட்டு நிம்மதியா வந்து நாங்க உட்காருவோம். இந்த காங்கிரஸுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம், விஜய் அவர்கள் கொடுக்குறேன். அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறு தக்க வச்சுக்கணும். இப்போ ஒரு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? நீதான் 234 தொகுதியையும் ஜெயிக்க போறிய. உனக்கு எதுக்கு கூட்டணி? எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? நீ ஒப்பாரி வைக்காம உங்க அப்பா விட்டு அழு வைக்கிற. நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? விஜய் வந்து காங்கிரஸுக்கு வந்து பவர் கொடுக்க போறாங்க. பையனே உங்களை சேர்க்கல, இல்ல பையன் கூட கூட்டணி யார் சேரணும் இவர் வந்து குரல் கொடுக்கிறாருன்னா பள்ளியிலே இடம் இல்ல. எலக்ட்ரீஷியன் சொல்ல மாதிரி பையன் கட்சிக்குள்ளேயே ஒன்று சேர்க்கல. கூட்டணி அப்படிங்கறத வந்து நான் வந்து ஒரு சரியான கண்ணோட்டமா தான் பாக்குறேன். ஆனா இவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சரி, இப்ப ஒரு அதிகாரத்துக்கு வந்து உட்காந்து நொட்டிட்டு வராமா? எனக்கு எதுக்குங்க பணம் அப்படின்னு கேக்குறேன். அதான் உனக்கு எதுக்கு பணம்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் பெனால்டி போட்டுன்னு கோர்ட்டுக்கு ஓடணும்ல. நான் குமார் அவசரப்பட்டிய இல்ல, வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுவியா? நான் விஜய் வந்து துப்பு இருந்தா, வக்கு இருந்தா, அறிவு இருந்தா, யோகியதை இருந்தா, நீ பெரிய வந்து யோகியஸ்தனா இருந்தா, நீ ஊழலே பண்ணாத உத்தம புத்திரனா இருந்தா, திமுக இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்காங்க, நீ போய் கோர்ட்ல கேஸ் போடு பாக்கலாம். ஏற்கனவே சீமான் வந்து அரசியல் புரிதல் இல்லாதவங்களோட மண்டையை கழுவினோம். அதே மாதிரி விஜய் வந்து அரசியல் புரிதல் இல்லாதவங்களோட மண்டையை கழுவிட்டு இருக்கோம். மக்களுடைய சக்தி திரளாமல் பார்த்துக் கொள்வது அப்படின்னு வேலை செய்யக்கூடிய 6 அவதார் குட்டிகளில், பிஜேபி ஆரம்பிச்ச குட்டிகளில் இவங்க எல்லாம் ஒரு குட்டிகள்.
அப்படி கேளுங்க, அறி வரட்டும். மக்கள் சொல்றாங்க, நீ யாரோடையும் சேர்ந்துடாத அந்த தம்பி, உன்னுடைய சுயம் போயிடும், நீ தனியா நின்று ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு. ஓ பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. என்ன ஒரு நாள் முதல்வர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு பூத் கமிட்டிக்குள்ள ஒரு நாள் முதல்வர் நினைக்கிறேன். ஒரு நாள் அவர் முதல்வர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லிருக்காரு சார். ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. குறைச்சு மதிப்பிடுறாங்க. அவங்க மதிப்பே அவ்வளவுதான், அவங்களுடைய உயரமே அவ்வளவுதான். என்ன அவங்களுடைய வியூகம் எல்லாம் தவறா இருக்குன்னு ஏதாவது 3 புள்ளியை சொல்லுங்க. வியூகமே இல்லையே, அப்புறம் தவறா இருக்குன்னா எனக்கு புரியல. எதுவுமே இல்லையா? ஒரு வியூகம் இல்லங்க. அவர் பனையூர் பங்களால ஜாலியா இருக்காரு. பாவத்தை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு வந்து சுத்தமா வந்து 1% கூட உங்களுக்கு வருவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்துகின்ற அரசாங்கத்தான் அரசு. என்னடா கேட்ட? பாவம் பண்ணிட்டீங்கயா, பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் வந்து டெய்லியும் காலையில டிஃபன் சாப்பிடறாங்களோ இல்லையோ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துறாங்க. திமுக பாவ கணக்கு போட்ட தெரிஞ்ச வானதிக்கு பாஜகவோட பாவ கணக்கு என்னன்னு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. 2024 ஏடிஆர் அமைப்பு கொடுத்த ரிப்போர்ட் படி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுல உள்ள 54 பேரு பாஜக தான் இருக்காங்க. அவங்க வந்து நிர்வாகியாவோ தொண்டராவோ இல்லைங்க, எம்எல்ஏவாவும் எம்பியாவும் இருக்காங்க. உங்க மோதியா பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் 2014 இருந்து 2022 வரைக்கும் 31% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது எந்த பாவ கணக்குல நாங்க எழுதுறது? வானதி அக்காக்கு நான் அக்யூரேட்டா சொல்றேன். 3,37,922 வழக்குகள் 2014லயும் 4,40,5,253 வழக்குகள் 2022லயும் பதிவாயிருக்கு. ஒட்டுமொத்த குற்றவாளிகள் கூடாரமா உங்க கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் குற்றத்தை பத்தி, பெண்கள் குற்றத்தை பத்தி பேசலாமா? மல்யுத்த வீராங்கனைகள் வந்து ரோட்ல இறங்கி போராடும் போது வானதி அக்கா கொடுத்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாநிலமே திரும்பி யாரா வானதி சீனிவாசன் எந்த மாநிலத்துல இருக்காங்க, வாவ் ஷீ இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வியப்பா பார்த்தாங்க வானதி அக்காவை. ஏன் வானதி அக்கா அப்படிதான் நீங்க பண்ணீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்ன பண்ணீங்க? விக்னேஷ் யோகத்துக்கு குற்றம் சாட்டப்பட்ட அந்த எம்பி பிருத்பூஷனுக்கு அவரோட பையனுக்கு எம்பி சீட் கொடுத்தீங்க. ஐ திங்க் யூ ஆர் a man of destiny. யூபில ஹத்ராஸ்ல பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கல்ல அந்த குற்றவாளி, அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. அப்புறம் அந்த தலித் பெண்ணை வன்புணர்வு செஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அடையாளத்துக்கு வந்து உடம்பு கிடைக்க கூடாதுன்னு அழிச்சானுங்கல்ல, அந்த குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். மணிப்பூருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்க. இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு மோடி ஐயாவும் அமித்ஷாஜியும் எந்த காசில போய் பாவத்தை கரைக்க போறாங்க? அதிகப்படுத்துறீங்களா? ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நெருப்பை பற்ற வைத்து தாவேகா கொடியுடன் பைக் சாகசம் செய்ததாக சக்திவேல் என்ற இளைஞர் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு என்னாச்சு, திட்டமிடாம போனது காரணத்தாலதான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். இன்னைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிர் இழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியா அங்க போயிருக்கணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவங்க ஓட்டு கேட்க நடு ரோடு தான் கிடைச்சதா? ஆம்புலன்ஸுக்கு கூட வழிவிடாத வகையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததாக சொல்லி ஆத்திரமடைந்த பொதுமக்கள். நான் யாரு? கில்லாடிக்கு பிறந்த கில்லாடியாச்சே. அக்கா தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மக்களுக்கு சேவை செய்தனா நாங்க தான். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த அவரின் விரிவான அறிக்கையில் காவலர்கள் 4 இடங்களில் மறைந்திருந்து மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், அதிலும் குறிப்பாக சுடலைக்கண்ணு என்ற காவலர் 17 ரவுண்டுகள் துப்பாக்கியால் சுட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அதிக தூரத்திலிருந்து குறிப்பார்த்து சுடக்கூடிய துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும், கலைந்து ஓடிய மக்கள் மீதும் வழிந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம். உங்களை அடிக்கிறாங்க, டக்குல ஒருத்தர் தடுக்க தான் பார்ப்பாங்க.
இதுதான் இயற்கை. நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.